காலையிலே சொன்ன மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸாக இருக்குது. காலையில் சொல்லியிருந்தேன் எட்ஜஸ் நிஃப்டி நெகட்டிவ் இருந்தால் கூட எம்எஸ்வியில் பாசிட்டிவாக தான் இருக்குது. கால் ஷேடு தான் பொசிஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்களேன், இன்னைக்கு மார்க்கெட் 150 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில் 25,550 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். சில நேரத்துலேருந்தே கால் சைடு தான் இருந்தது. எஸ்டிஆரில் காலையிலேயே கால் சைடுக்கு மாறிடுச்சு. 83லிருந்து மேலே 190 வரைக்கும் மொமெண்டம் ஆயிருக்கு. இதனால தான் எம்எஸ் அண்ட் எஸ்டிஆர் கிளியராக செக் பண்ணி என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுது. ஆனால் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் அங்கிருந்து மேலே டிராவல் ஆகுமா இல்லை ஃபால் ஆகுமான்னு எப்படி தெரியும்? நம்ம எம்எஸ்விங்கிற டூல் இருந்தால் மட்டும்தான் கிளியராக தெரியும். ஏன்னா கேப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஃபால் ஆகும் சான்ஸ் இருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் என்ன ஆகுது, பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ஆகிட்டு அக்ரெசிவாக இன்னைக்கு புல்லிஷாக இருக்கு. இது எப்படி தெரியுது? எம்எஸ்வியில் கால் சைடு ஃபுல்லாக பையிங் வச்சிருக்காங்க, புட் சைடு ஃபுல்லாக ஃபியூச்சர் செல்லிங் இருந்தது. அதனால நமக்கு இது கிளியராக தெரியுது. மேற்கொண்டு ஆப்ஷன் ஸ்டார் அண்ட் எம்எஸ்வி பற்றின டீட்டெயிலுக்கு எம்எஸ்வி அப்படின்னு 98940885 மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணி தரேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 25,250 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். 13 செப்டம்பர் கான்ட்ராக்ட். இப்போவும் கால் சைடு ஃபுல்லாக பையிங் இருக்கு, அதே புட் சைடு ஃபுல்லாக ஃபியூச்சர் செல்லிங் வச்சிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் 25,200 அப்படிங்கிற கால் ஆப்ஷன்ல பையிங் இருக்கு. அதே மாதிரி 25,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷன்ல ஃபியூச்சர் செல்லிங் வச்சிருக்காங்க. இந்த லெவல் பிரேக் டவுன் மட்டும்தான் நாளைக்கு மார்க்கெட் ஃபால் ஆக சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷ் ஆகத்தான் முடியும். இந்த 10 பேர் சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் 10 கம்ப்ளீட் சேஞ்ச் வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் எம்எஸ்டி ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்க.